மின்வாரியத்தில் பணிபுரியும் ஊழியர்கள், அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு மின்னூழியர் மத்திய அமைப்பின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது நம்முடைய மின்கதிர் யூடியூப் சேனல். இது தமிழ்நாடு மின்னூழியர் மத்திய அமைப்பினுடைய அதிகாரப்பூர்வ யூடியூப் சேனலாக இருக்கிறது. இதில் ஏற்கனவே மின்வாரியம் தொடர்பாக பல வீடியோக்கள் பகிரப்பட்டுள்ளது. இன்றைக்கும் புதிதாக வீடியோக்கள் அப்லோட் செய்யப்பட உள்ளது. மின்வாரியத்தினுடைய செய்திகளுக்கு தொடர்ந்து இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கான நேர்காணல் நமது பொதுச் செயலாளர் தோழர் டி ஜெய்சங்கர் அவர்களோடு. தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் தற்போது புதிதாக ஊதிய உயர்வு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இருக்கின்ற எல்லா பணியாளர்களையும் ஓரளவுக்கு திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒப்பந்தமாக இது அமைந்துள்ளது. இந்த ஒப்பந்தத்தில் கடந்த கால ஒப்பந்தத்தில் விடுபட்டு போன 6% ஊதிய உயர்வாகட்டும், கேங்மேன் தொழிலாளர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான கள உதவியாளர் மாற்றமாகட்டும், இப்படி பல சரத்துக்கள் இணைக்கப்பட்டு மிகச்சிறந்த ஒப்பந்தமாக இது அமைந்துள்ளது. ஆனால் இந்த ஒப்பந்த ஏற்படுதல் அப்படிங்கிறது எதன் வழியாக நடந்துச்சு, இதை யார் முன்னெடுத்தா, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு பரவலாக எல்லார்கிட்டையும் ஒரு குழப்பமான மனநிலை நிலவுகிறது. அது குறித்து இன்னைக்கு பேசலாம் அப்படின்னு இருக்கோம். தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் இந்த கேங்மேன்கள் அப்படின்றது ஒரு கேடர் எப்படி வந்தது? மின்சார வாரியத்தில் 1/12/2019 ஊதிய வேலைகள் ஒப்பந்தம் ஒன்று போட்டோம். அந்த ஒப்பந்தத்தில் நாம் அழுத்தம் கொடுத்து பேசினோம். அப்போது ஏடிஎம்கே ஆட்சி, தங்கமணி அவர்கள் மின்துறை அமைச்சராக இருந்தார். அப்பொழுது அவர் இருந்த பொழுது ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை 2015, 2016, 2017 3 ஆண்டுகளில் மிகப்பெரிய 10,000க்கும் மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்களை இணைத்து வாரிய தலைமையகம் முன்பாக பின்பாக ஒரு முற்றுகை போராட்டத்தை நடத்தணும். அந்த போராட்டத்தின் பொழுது மின்துறை அமைச்சராக இருந்த தங்கமணி அவர்கள் நமக்கு கொடுத்த வாக்குறுதி என்னென்னா, ஒப்பந்த ஊழியர்களை நான் அடையாளம் காணுவேன், பணி நிரந்தரம் செய்வேன் என்று அவர் சொன்னார். ஆனால் அவர் சொன்ன அந்த வாக்குறுதி என்பது 1/12/2019 நடக்கலை. வாக்குறுதி நடக்கலை. ஆனால் அதுக்கு மாறாக அவர் என்ன பண்ணார்னா, இந்த ஒப்பந்த ஊழியர்களாக இருக்கின்றவர்களுக்கு 5வது வகுப்பு கல்வி தகுதின்னு ஒன்று வச்சு ஒரு இந்த மாதிரி கேங்மேன் ஒரு போஸ்டிங் எடுத்தோம்னா இவங்க எல்லாம் உள்ளே வந்துடுவாங்க என்று ஒரு புதிய ஒரு கேடரை உருவாக்குறாங்க. ஏடிஎம்கே இப்படி தான் உருவாக்குறாங்க. இந்த கேங்மேன் என்ற பதவி உருவாக்குவது யாருக்காகன்னா, ஒப்பந்த ஊழியர் உள்ளே கொண்டு வருவதற்காக அந்த கேங்மேன் என்ற கேடர் உருவாக்கப்படுது. அப்படி வந்தவது தான் அந்த கேங்மேன் என்ற கேடர். 5ஆம் வகுப்பு கல்வி நிர்ணயம், அதுவும் ஒப்பந்த ஊழியர்களுக்காக உருவாக்கப்பட்டது என்பது தான். அப்போ நாம் என்ன நினைக்கிறோன்னா, இது ஒப்பந்த ஊழியர்களுக்காக உருவாக்கப்பட்டது அல்ல, புது ஓப்பன் கால் எல்லாரும் வந்துடுவாங்க. ஆனால் ஒப்பந்த ஊழியர் அதையும் தாண்டி இருக்கிறாங்க. ஏற்கனவே காலேஜ்லேருந்து வந்தாங்க, 199 தெர்மலேருந்து வந்தாங்க, 21,600 மஸ்தூராக வந்தாங்க. இந்த பாணியில் இவர்கள் வர வேண்டும் என்று நாம் சொன்னோம். அது அப்பொழுது இந்த அதிமுக அரசு, மின்துறை அமைச்சர் தங்கமணி ஏற்றுக்கொள்ளாமல் அவர் புதுசாக ஒரு பாணி உருவாக்கினார். புதிதாக வந்த பாணி, புதிதாக வந்த கேடர், கேங்மேன் கேடர், அதை நாம் ஏற்றுக்கல. அப்படி தான் அவர்கள் முதலாக உள்ளே வராங்க. 2019ஆம் ஆண்டு கேங்மேன் பணியாளர்களை மின்சார வாரியத்திற்கு உள்ளே எடுப்பதற்காக ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் ஒட்டி தான் மின்னூழியர் மத்திய அமைப்பு சங்கம் நீதிமன்றத்தில் தடை வாங்கியது, ஸ்டே வாங்கினேன். இந்த ஸ்டே வாங்கியதற்கு 2 முக்கிய காரணங்கள் இருக்குது. ஒன்று, மின்சார வாரியத்தில் புதிதாக ஒரு கேங்மேன் பணியாளர் என்ற போஸ்ட்டை கிரியேட் பண்ணுறது சம்பந்தமாக மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களோடு கலந்து ஆலோசனை செய்வது, குறிப்பாக அங்கீகரிக்கப்பட்ட சங்கங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி 9A நோட்டீஸ் கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்தி அதன் பிறகு கொண்டு வரணும் ஐடி ஆக்டின் அடிப்படையில். அப்படி கொண்டு வரல. ஒன்று. 2வது, மின்சார வாரியத்தில் இனிஷியல் லெவல் போஸ்ட் கள உதவியாளர். கள உதவியாளர் போஸ்ட் தான் இனிஷியல் லெவல் போஸ்ட்டாக இருக்க முடியும். ஒர்க்லோடில் கள உதவியாளர் இனிஷியல் லெவல் போஸ்ட்டாக இருக்குது. ஹையர் போஸ்ட்டு RWயில் ஸ்பெஷலைஸ்டு ஃபார்முலாக இருக்குது. அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு புதுசாக ஒரு கிரியேட் பண்ணுறாங்கன்னா, போஸ்ட்டு கிரியேட் பண்ணுறாங்கன்னா, அந்த போஸ்ட்டு சம்பந்தமாக தொழிற்சங்கங்களோடு கலந்து ஆலோசனை பண்ணாமல் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் 1947 அடிப்படையில் 9A நோட்டீஸ் கொடுக்காமல் செய்வது தவறு. அதனால் பண்ணால் கள உதவியாளர் இனிஷியல் லெவல் போஸ்ட்டு அதை எடுக்காமல் கேங்மேன் என்ற புதிய பதிவு உருவாக்கி 2 வருஷத்துக்கு 15,000 சொல்லி அந்த உழைப்பு சூழல் ஏற்படுத்தி, அதுதான் இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி கள உதவியாளர் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக மிகப்பெரிய போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. சீட்டு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கு. தொழிலாளர்கள் கத்திக்கொண்டே இருக்கிறார்கள்.
என்று சொன்னால் அன்றே நாம் சொன்னோம் கலா உதயவாளரை எடுக்கணும்னு. இந்த 2 முக்கிய காரணங்களுக்காக நீதிமன்றத்தில் நம்ம தடை உத்தரவு வாங்கினோம். அந்த தடை உத்தரவு வாங்கியது எந்த அளவுக்கு சரி என்பது இன்று இப்பொழுது இருக்கக்கூடிய கேங்மேன் பணியாளர்கள் புரிந்து கொண்டிருப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.